அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் திருமணம் செய்ய வேண்டிய காலம் இதை பற்றி கொஞ்சம் பார்க்குறாங்க. பொதுவாக ஒருத்தருக்கு திருமணம் செய்யும்போது கோச்சார குருவுக்கு 2ல் ராகு கேது இருந்தால் திருமணம் செய்யக்கூடாதுங்க. கோச்சார குரு ராகுவை கடந்து சென்ற பின் தான் திருமணம் செய்யணுங்க. தவறு செய்தால் அவர்களோட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காதுங்க. உதாரணமாக மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்காங்க, மீனத்தில் ராகு இருக்கிறாரு. கோச்சார குரு மகரத்துக்கு வரும்போது செவ்வாய் சுக்கிரன் மீது பயணம் செய்ததால் திருமணத்தை கொடுக்கும். அப்போது திருமணம் செய்தால் அவர்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியை தராது. கோச்சார குரு மீனத்தில் உள்ள ராகுவை கடந்து சென்ற பின் தான் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியை தரும். பொதுவாக கோச்சார குருவுக்கு 2ல் ராகு அல்லது கேது இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது. ராகு கேதுவை கடந்து சென்ற பின் தான் திருமணம் செய்ய வேண்டும். பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் சனி அல்லது சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது சேர்க்கை இருந்தால் மேற்படி கோள்கள் எந்த ராசியில் உள்ளதோ அந்த மாதத்தில் திருமணத்துக்கு நிச்சயம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அந்த திருமணம் கடைசி நேரத்தில் தடைப்பட்டு போய் நின்றுவிடும். உதாரணமாக சந்திரன் ராசி சனி ரிஷபத்தில் இருந்தால் ரிஷப ராசி வைகாசி மாதத்தை குறிக்கும். அந்த மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயம் செய்யக்கூடாதுங்க. பொதுவாக பிறப்பு மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது ஒருவரோட பிறப்பு சூரியன் ரிஷபத்தில் இருந்தால் வைகாசி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அதே போல் ராகு எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய நாளில் திருமணம் செய்யக்கூடாது. உதாரணமாக ராகு மகரத்தில் உள்ள நட்சத்திரம் நடைபெறும் நாளில் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது மகரத்தில் உள்ள திருவோணம் அவிட்டம் சதயம் நட்சத்திரம் உள்ள நாளில் திருமணம் செய்யக்கூடாது. மேற்படி நாட்களை தவிர்க்க வேண்டும். இதுதாங்க திருமணம் செய்ய வேண்டிய காலம். இதை திருமணத்துக்கு முன்னாடி டேட் குறிக்கும்போது நல்லா யோசித்து குறிக்கணுங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் 6351. நேயர்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.